வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொழுந்து வேப்ப இலையினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வேப்ப இலைனாவே பொதுவாக வந்து கிருமி நாசினி அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த கொழுந்து இலைகளை பிரித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும். விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் ஏதாவது கடிச்சதுன்னா நம்ம உடம்புல அவ்வளோ சீக்கிரம் பரவாது இந்த மாதிரி கொழுந்து வேப்ப இலைகளை பிரித்து சாப்பிடும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொழுந்து வேப்பிலை சாப்பிட்றதுனால கேன்சர் செல்ஸ் வந்து வளராமல் தடுக்குங்க. கேன்சர் இருக்கிறவங்க சாப்பிடும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும் இது சாப்பிட்டிங்கன்னா. அதேமாரி இந்த தலைகளை பிரித்து நல்லா அம்மிலையோ கல்வத்திலையோ இல்லை மிக்சிலையோ கூட போட்டு அரைச்சி நல்லெண்ணெயில் ஊற வச்சு நம்ம தலைக்கும் உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கும் போது ஸ்கின் டிசீஸ் போகும். அதேமாரி பொடுகு பிரச்சனை வந்து தீரும், பேன் தொல்லையும் தீரும். சரிங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள்